வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி ஜாதகத்தில் குரு சுக்கிரன் செவ்வாய் கேது. என்னடா எடுத்த உடனே குரு சுக்கிரன் செவ்வாய் கேது அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்களா? மெடிக்கல் சப்ஜெக்ட், அதாவது இப்போ 12th படிக்கிற பசங்களுக்கெல்லாம் நிறைய பேர் நான் மெடிசின் லைனில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுவேனா ஆக மாட்டேனா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் நிறைய பசங்களுக்கு உண்டு, மெடிக்கல் லைனில், அதுவும் மேக்ஸ் பயாலஜி எடுத்து படிக்கிறவங்களுக்கு. ஸோ அப்படிப்பட்ட அவங்க பசங்களுக்கு இவங்கெல்லாம் இவங்களோட ஜாதகத்தில் சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருந்தால் மெடிசின் லைன் அவங்க சூப்பராக போகலாம். ரெண்டாவது, கேது நல்ல நிலைமையில் இருந்தால் அதுவும் மெடிசன் லைனுக்கு சப்போர்ட் பண்ணும். மெடிசின்ஸ்க்கு இப்போ டேப்லெட் மெடிசின்ஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப மூலதனமாக இருக்கும். ஸோ குரு சம்மந்தப்படும் போது இவங்க ஆயுர்வேதிக் சித்தா இந்த மாதிரி விஷயங்களுக்கு அவங்களுக்கு நல்ல ஒரு அனுகிரகத்தை கொடுக்கும் மெடிசன் லைனில். ஸோ ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருந்தாருன்னா அறுவை சிகிச்சைக்கான கடவுள், அதாவது இவங்க ஸ்பெஷலிஸ்ட் ஆகிறதுக்கான சூழல் அவங்களுக்கு ஜாதகத்தில் அமைப்பு இருக்கும். ஸோ ஜாதகத்தில் மிக முக்கியமான கிரகம், இப்போ பேசிக்காக அவங்க 12th முடிச்சுட்டு டாக்டர் ஆகணும் அப்படின்னா சுக்கிரனோட கனெக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப மேண்டேட்ரி. சுக்கிரன் ஜாதகத்தில் நல்லா இருக்கணும். அதாவது திரிகோணஸ்தானம்னு சொல்லக்கூடிய 1, 5, 9 இல்லை 4, 1, 4, 7, 10 இந்த ஸ்தானத்தில் சுக்கிரன் அமர்ந்து அந்த சுக்கிரன் சுபகிரக பார்வையோட சுக்கிரன் ஏற்கனவே அதிக சுபகிரகம், குருவோட பார்வை நேர் பார்வையாக இருக்கக்கூடாது. குருவோட 5வது பார்வையிலையோ இல்லை குருவோட 9வது பார்வையிலையோ சுக்கிரன் அமர்ந்து அந்த சுக்கிரன் செவ்வாய் வீட்டில், இன்னும் சொல்ல போனால் செவ்வாய் வீட்டில் விருச்சக ராசியிலோ மேஷ ராசியிலையோ சுக்கிரன் அமரும்போது அந்த ஜாதகர் மெடிசின் துறையில் சிறந்து விளங்குவதற்கு சூழல் நிறையவே இருக்குது. ஏன்னா அவங்களால நிச்சயமாக மெடிசின் படிக்க முடியும். ஆனால் அதே வீடு கொடுத்த கடவுளாகிய செவ்வாய் ஜாதகத்தில் ஆட்சி உச்சம் போன்ற நிலையில் இருந்து கேதுவோட கனெக்டிவிட்டியாக இருக்கும்போது அவங்க ரிசர்ச், அதாவது ஆராய்ச்சி பண்ணி அந்த ஸ்பெஷலிஸ்ட் ஆகி அதில் தனித்திறமாக இருக்கக்கூடிய அளவுக்கு அவங்களும் சிறந்து விளங்குவாங்க. வெறும் எம்பிபிஎஸோட மட்டும் இருக்க மாட்டாங்க, அதையும் தாண்டி அவங்க ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டாக எம்எஸ் படித்து எம்டி படித்து அந்த தனித்துவமான அந்த துறையில் சிறந்து விளங்குவாங்க. ஸோ ஜாதகத்தில் ஒரு மெடிசன் லைனில் போகிற பசங்களுக்கு, மெடிசன் லைனில் உள்ள விருப்பம் உள்ளவங்களுக்கு ஜாதகத்தில் சுக்கிரன் கேது செவ்வாய் நல்ல நிலைமையில் இருக்கணும். பொதுவாக அந்த ஜாதகத்தில் 6, 8, 12 மறையாமல் இருக்கணும். ஏன்னா ஜாதகத்தில் லக்னத்துக்கோ ராசிக்கோ 6, 8, 12 மறையாமல் இருக்கிற சுக்கிரன் செவ்வாய் கேது மிகுந்த உன்னதமான பலனை அந்த ஜாதகருக்கு மெடிக்கல் துறை மருத்துவத்துறையில்